குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு அரியலூர். அரியலூர் பக்தர் வாங்க. அரியலூர் அரியலூர் 3 முறை கால் வந்துட்டு வாப்பா. எல்லோரும் கொண்டாடுவோம் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அல்லாவின் பெயரை சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழிலால் மன வருத்தமும் பிரத்தியாரால் ஏமாற்றமும் உன் பணம் நஷ்டமடைந்து நீ இப்போ கடன்பட்டு அடுத்த கட்ட வாழ்வுக்கு வழி என்னங்கிற வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. ஒரு இடத்துல உன்னுடைய தங்க நகைகளும் கூட பறி போய் மங்கி போயிடுது, உண்மையா இல்லையா? அதனால் இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள எண்ணெயை வச்சு கும்பிடுகிற பொழுது திடீர்னு நீ வச்ச பூஜையில் அக்னி எழுந்து அந்த போட்டா எரிஞ்சிடுத. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? பிரத்தியார் யாரும் செய்வனை வைத்து தடுதல் பண்ணி அந்த நடந்துடுதா, இல்லை என்னுடைய நேர காலங்கள் சரியில்லாமல் நடந்துருச்சா, இதில் உள்ள குறைபாடுகள் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது உன்னுடைய மனசு. கால் வந்துட்டு வா. இயல்பாக கவனக்குறைவால் நடந்த விஷயம், யாராலும் எந்த தவறுகள் தடுதலைகளும் நடக்கவில்லை. அதுக்காக உள்வீட்டில் திகழ்பவர்களை மனம் பகைத்து சந்தேகப்பட்டு பேசுவதோ நினைப்பதோ மகா பாவம். இப்பொழுது நிறைவாக நீ கும்பிடு, உனக்கு செல்வமும் கிடைக்கும், உனக்கு கடனும் தீரும். வேறு என்னப்பா வேணும்? வெற்றியாக்கி தரேன், மீண்டும் கடல் கலந்து செல்லும் பாக்கியத்தையும் தரேன். ஆனந்தமடைவாய். திருச்சி எல்லை, திருச்சி பிள்ளை பற்றி கேட்டு வந்தவர்கள். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருமா? என்ன வேணும்? என்ன பிள்ளைக்கு? காலில் வந்துட்டு வாங்க. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள்மங்கை. கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். என் தங்கை மாரியனுடைய பேரருள் உன்னுடைய குடும்பத்துக்கு இருக்கு. அதே மாதிரி எல்லையில் நான் கருப்பசாமி உங்கள் எல்லையில் இருப்பேன், விநாயகரும் குடியிருப்பேன். அதனால் உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சுமார் 9 மாத காலங்கள் நரம்பியலாலும் மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட உன் பிள்ளை வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. பையனுக்கு சரி, கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? நடத்தி வச்சு தரேன். வேற வீட்டை உருவாக்குறதுக்கு 1 வருஷம் ஆகும், கல்யாணத்தை நடத்துறதுக்கு 9 மாதம் ஆகும். எல்லாம் ஜெயிச்சு தரேன். உடல்நிலையால் பாதிக்கப்பட்டவர்களை தெளிவாக நடத்தி தரேன். இந்தா புண்ணியமாக இருப்பாயப்பா, நலமடைந்து வருக. மதியம் சாப்பிட்டு போங்க மக்களே. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். யாருக்குமா திருமணம்? எங்கே இருக்கான் பையன்? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. அது பிறகு வர சொல்லுடா.
பையன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்கிறான்? நல்லா படிச்சிருக்கான். கல்யாணம் முடிக்கணுமா? ஒரு பிள்ளைகிட்ட மனத்தை பறி கொடுத்து குழப்பமாயிட்டானே என்ன பண்ணுறது? சரி, கால் வந்துட்டு வாங்க. சரி, அதெல்லாம் உலகத்தின் இயற்கை, வாழ்வத்தின் கனவுகள் தானப்பா. ஏன்டா வருத்தப்படுது அதுக்கு? உன் பிள்ளைக்கு முறையான ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சு நிலையான வாழ்வை உருவாக்கி தந்தா போதுமா? என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. நல்லபடியாகவும் ஆகணும். இந்தியாவில் அவனுக்கு நிலையான வருமானம் இருக்குமா அல்லது வெளிநாட்டில் இருக்குமான்னு அவனுக்கு ஒரு குழப்பம் உள்ளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு நான் விரும்புகிறேன். நீ விரும்புறியா? கால் வந்துட்டு வா. எண்ணிலாரும் தவத்தோனி எம்பிய சொல். இந்தாப்பா, மனதை தடுமாற விடாமல் அவனை காப்பாற்றித்தாரேன். ஃபாரினில் போய் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ண வைக்க முறையான வாழ்க்கையும் அமைச்சுட்டாரேன். இப்போ இருக்கிற கடனை தீர்க்கிறேன். அடுத்த சித்திரை மாதத்தில் வீட்டுக்கு கடைக்கால் ஊன்ற நான் வருவேன். அதை பற்றி இப்போ உத்தரவில்லை. அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம் வாங்க, கேச பற்றி அடிப்போம். கர்மசாமிக்கு அரசன் பெண்ணடியார் குடும்பத்தோட யார் இருந்திருக்காப்பா? வாங்க. கேட்காங்களா? சரி, கேட்கு. என்னடா வேணும் தம்பி? அங்கே இரு, இங்கே உட்கார். நீ காலைல வந்துட்டு வா. உன் பேர் என்ன? சந்திரசேகர். பெரியவர் பேர், காஞ்சி பெரியவருடைய பேர். கண்ணை முடி உட்காருமா. தியானம் பண்ணிக்கா, என்னையவே நினச்சிக்கா. ஏற்கனவே ஓராண்டு முயற்சி பண்ணி வெற்றி அடையலை. இந்த வருஷத்தில் உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், வாங்கி தரேன். கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. 2 1 போல கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு என்ன போச்சலவா வேண்டாமா? வேண்டாம். இப்போ ப்ரைவேட்டில் கூப்பிடுறாங்களே, வேலைக்கு போகிறியா? வேண்டாம்னு முடிவுக்கு வந்துக்கிட்டியா? இந்தா 2026 முடியுங்குள்ளே உனக்கு உத்தியோகம் உறுதியாகிடுது. வேறு என்னப்பா வேணும்? இப்போதைக்கு முடியாதுடா தம்பி, 3 மாதம் கழித்து முடியும். இன்னும் 2 வாரம் என்னை தொடர்ந்து பார். ஓ, கர்மசாமிக்கு எந்த ஊருடா அவனுக்கு? திருச்சி. திருச்சியிலேருந்து செட்டிக்குள்ளேருந்து வெளியூருக்கு போகுது. எந்த ஊர் அது? திருத்தலையூர். 1 2 3 4 5 5ஆம் இடத்தில் வயல்வெளிகள். உங்கள் ஊர் எல்லைக்குள்ள வயல்வெளிகள் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த எல்லையில் ஒரு கருப்பசாமி இருக்காருலாம். அதுக்கு வலது பக்கம் போனால் ஒரு விநாயகரும் ஒரு அம்மாவும் இருக்காங்கல்ல. கால் வந்துட்டு வா. நீ தான் என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடுறா தம்பி. இதோ பார், 7ஆவது மாதத்தில் நீ எடுக்கிற முயற்சி உனக்கு வெற்றியை கொடுக்கும், அரசு உத்தியோகமும் கிடைக்கும். இந்தா ஜெயிச்சு வருவேன். அடுத்த வாழ்க்கையை பற்றி என்கிட்ட கேட்காம முடிவு எடுத்துறாங்க. ஓடு. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் உத்தரவு கொடுக்காம வாங்க மாட்டோம். தஞ்சாவூர் உட்காருங்க, பிறகு கூப்பிடுறேன். தஞ்சாவூர் பத்தவங்க தஞ்சாவூர். இப்போதானே கொண்டு வந்திருக்கிய, இப்போதானே கொண்டு வந்திருக்கிய கனியெல்லாம். சார், கனி மாலை எப்போ கொடுத்தீங்க? இங்கே யாருக்கு கனிகளுக்கோ அவர்களை அழைக்கிறோம். தஞ்சாவூர், தஞ்சாவூர் என்னுடைய வீடு நிலம் சம்பந்தமாக இருக்கிற குழப்பத்தை தீர்த்துத்தான்னு காட்டு வந்தவங்க. கதை சொல்லிக்கிட்டு வரக்கூடாது. நான் பேசுகிற கேள்வியை கரெக்டாக கேட்டுட்டு வரணும். வீடு நிலம் சம்பந்தமான மன வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள். யாருமா? தஞ்சை, தஞ்சாவூர் வீடு நிலம் சம்பந்தமாக. அடுத்த பைசில்
தஞ்சாவூரில் பிள்ளை கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். யாரம்மா நீ? இவங்களுக்கு யார்? நல்ல காலில் விடலை. சாமி, எங்களுக்கு பல இடத்துல போய் பார்க்கும் பொழுது சில இடங்களில் உடலில் ஒன்றும் பங்கமில்லை, குழந்தை பிறக்கும்னு சொல்லுதாங்க. சில இடங்களில் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சான்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் போகணும்னு சொல்லுதாங்க. சில இடங்களில் மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி கதை வச்சு விட்டுருதாங்க. இப்படி நீங்கள் 3 விதத்தில் நீங்கள் உங்கள் உள்ளம் பாதிக்கப்பட்டு என்னையை பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த போகிற வழியில் ஒரு அம்பாளும் ஒரு சிவன் கோயிலும் இருக்கா? அங்கே இருந்து உள்ளுக்கு முருகப்பெருமானை போய் பார்த்தேன். அந்த முருகப்பெருமானுடைய அருளால் உனக்கு பெண் பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவாயிருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு என்ன பேர் கொடுக்கலாம் சொன்னீங்க? வரக்கூடிய ஜஸ்தியிலிருந்து குழந்தை ஜனனமாகும். அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு பரமேஸ்வரின்னு பேர் வைப்பா. உன்னுடைய வாழ்க்கையை மலரச் செய்யும். எந்த ஒரு மனக்குறையும் உடல் குறையும் இல்லாமல் ஆராய்ச்சி இல்லாமல் கற்பம் தரிக்கும். வெற்றி உண்டு. இந்தா நலமாக இது வீட்டில் வச்சு கும்பிடு. இதை சாப்பிட்டுக்காங்க. மதியம் நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், அடுத்து பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? தஞ்சாவூர்லேருந்து பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருமா? நீயா? பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? நீங்கள் தானா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யாரு? என்ன வேணும் உன் பொம்பளை பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? அந்த பிள்ளை கொஞ்சம் சொல்ல மிஞ்சி நிற்கி. சாதக கிரகத்திலையும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய குணப்பக்குவம் குறைவாக இருக்கும். அதனால் ஆடி மாதம் வர பொறுமையாயிரு. அவளுக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு செம்மையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா, அதுக்கு பணமும் கிடைக்கும், நற்குணமும் கிடைக்கும். பக்கத்தில் வா. வெற்றி கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து பிள்ளைகளுக்கு தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? ஏய், நேற்று நீங்கள் வந்து உத்தரவு வாங்கிட்டீங்களா? வீட்டில் அங்கே போய் உட்காருங்க. இது யாரு? நீங்கள் அங்கே நில்லுங்க. அவர் இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வாப்பா. அண்ணன் தங்கை உறவு முறை எப்படி எனக்கு என்ன யாவும் நினைக்க. நீ லட்சம் வேறு கொண்டு வந்து விட்டாலும் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். அமைதியாக இருக்கணும். ஒரு உத்தரவுக்குள்ளே இன்னொரு ஆள் நுழையக்கூடாது. புரிஞ்சுக்கணும். என்ன உண்மையா இல்லையம்மா? பாப்பா, இப்போ திருமணத்தை தடையில்லாமல் நடத்தி தரணுமா? உன் மகன் உன் சொல்ல கேட்பானா? யாருக்கு கல்யாணம் நடத்தணும்? உனக்கு தான் நடத்தணும். இவனுக்கு தாயாக வந்திருக்கு யார்? நீங்கள் தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே. கண்ணை முடிக்கா. யார்? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். 27 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் சாமி ஆனது யார்?
அதை கும்பிடுறீங்களா? ஏன்ப்பா இவ்வளோ நாளும் கல்யாணம் நடத்தாமல் இருந்ததுக்கு என்னப்பா காரணம்? புரியல. கையை பிடிக்கும்டா, இந்த வேரில் பிடி. மனதை ஏன் பக்கத்தில் செலுத்து, உன் உணர்ச்சி வசத்தை நிறுத்து, கண்களை மூடு, என்னையை மட்டும் என்ன பார்க்கலாம். சரி, கரெக்டு. கால் வந்துட்டு வரலாம். 11 மாதங்களில் திருமணம் நடக்கும். பிறக்கிற பையன் ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுடைய 3.5 வயதுக்கு மேலே இவன் வீடு வாசல் செல்வாக்கு ஆயிடுவான். இவன் கூட பிறந்ததில் ஒருத்தனுக்கு உடல்நிலைகள் சரியில்லாமல் மாறும். ஆஸ்பத்திரியில் படுப்பான். அவனும் உயிரிழந்து வருவான். வாப்பா, 11 மாதங்களுக்குள் நடக்கும். அது அடுத்த நாளில் பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு அடுத்த பயத்தில் தன்னுடைய பிள்ளையின் தொழில் வாழ்க்கை சம்பந்தமாக காட்டுனது யாருப்பா? வாங்க. என்ன தம்பி தொப்பி வச்சிருக்கிறாரு? ஏன் கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யார்? ஐயா இருங்க. யார் நீங்கள்? சொல்லுங்கள். சும்மா கூட வந்தீங்களா? அங்கே இல்லை. பஸ்ஸில் 15 பேர் வந்திருப்பான். அவன் ஒருத்தருக்கு ஒரே ஆளை கூட்டி சொல்ல முடியுமா? உட்காருங்க. வாயே பேசக்கூடாது. கண்ண முடி உட்காருங்க. சாமி என்னங்க? உங்கள் பேர் என்ன? சரி. மனோதத்துவ டாக்டர்களை யாரையாவது பார்த்தீங்களா? மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களா? இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க. சாமியை நம்புவ பூசாரிகள் சோசியக்காரனை நம்பக்கூடிய குணம் உனக்கு ஒரு காலத்தில் கிடையாது. உண்மையா இல்லையா? ஆமாம். இப்போ உன் மகனுடைய பாதிப்புக்காகத்தான் நீ என்னையை தேடி வந்திருக்க. இல்லைனா ஏன் அறிவை வச்சு எனக்கு வாழ தெரியும் வைக்கணுங்கிற ஒரு தைரியத்தில் நீ இவ்வளோ நாள் வாழ்ந்துட்ட. இந்த பாதிப்புக்காக நீ மருத்துவர்களை பார்த்தும் சரியாகலை, மாத்திரைகளாலும் சரியாகலை. உன் அறிவாலையும் உன் பிள்ளையை தெளிவு பண்ண முடியலை. அதனால் இதில் மை மந்திரத்தால் எதுவும் நடந்திருக்குமா? அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அப்படி எதுவும் நடந்திருக்குமா? இல்லை சில அபூர்வ சக்திகளால் இந்த மனதை சீர்படுத்த முடியுமா என்ற கேள்வி தான் உன் கேள்வி. உண்மையா இல்லையா? 2 1 ஒரு கால் வந்துட்டுவாங்க. முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் விநாயகர் கோயில் இருக்காப்பா? இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போனோன்னு இன்னொரு எல்லையில் கிறிஸ்தவ சர்ச்சு எது இருக்கா? இன்னொரு கிராமத்து எல்லையில். என்னையா நான் சொல்கிறேன், நீ தெளிவாக கேட்டுலாம் ஆமான்னு சொல்லணும். உண்மையா இல்லையா? ஒரு காலத்தில் விவசாய இடங்களை வச்சுருந்தீங்களா? அந்த இடங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் யார் கையில் இருக்குது? என்னாச்சு? அதெல்லாம் கேட்டீங்களா? போய் கேட்கலை. சொன்னால் ஒத்துக்கிடுவியா நீ? கால் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரகசியத்தையும் கண்டு எடுத்துருவேன். நீங்கள் மட்டும் என்கிட்ட உண்மையாக இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன ஒன்று சொல்ல மாட்டேன். கிரேட். காது கொடுத்து கேட்டேன். என்னத்துக்கு காது கொடுத்து கேட்டோம்னு சொல்லுதேன்? தம்பிக்கு அப்பப்போ யாரோ பேசுவதாக ஒரு சில குழப்பம் வரும். காதுக்குள்ளே வருதா? உன்னை வேறு யாரோ டைரக்ஷன் பண்ணுறது மாதிரி உன் மைண்ட் இருக்கும். இவங்க சொல்கிறலாம் கேட்காது, உனக்குள்ளேயே சொல்லுற மாதிரியே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அதுதான் காது கொடுத்து கேட்டேன்னு பாட்டு பாடினேன். நீ உடனே குழந்தை உண்டான கேஸாக இருக்கும்னு நினச்சிடாத. உன்னுடைய இடம், டாக்குமெண்ட் சம்பந்தமானவர்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி இந்த இடத்தையோ இந்த பத்திரங்களையோ இவங்க மீண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாந்திரிகத்தால் பல தடைகளை செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதனுடைய பாதிப்பில் உன்னுடைய வாரிசும் பாதிக்கப்பட்டது சத்தியம். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு உன் பிள்ளைய 7 முறை என்கிட்ட கூட்டு வாப்பா.
சரி பண்ணி தந்துடுவேன். இந்தா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. நீ வாடா தம்பி. உன் பேர் என்னடா? இன்னையிலேருந்து இதை தூர போட வேண்டாம். இந்தா என்னையை கொஞ்சம் பார்ப்போம். கண்களை மூடி என்னையை பார். கண்களை மூடி, முகக்கண்ணை மூடி, அகக்கண்ணை திறந்து என்னையை பார். ஓ, இன்னையிலிருந்து மாற்றம் கிடைக்கும். 7 முறை என்னையை பார்க்க வரணும். வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன? எஸ். கர்மசாமிக்கு அப்படியெல்லாம் ரெக்கமெண்டுங்க கிடையாது. சாமி கூப்பிட்டா தான் உண்டு. வாங்க விபூதி வைக்காங்க அண்ணாச்சி. சர்க்குருநாதன் புழல் சுவாமிநாதன் ஜீவசமாதி. ஐயா, ஜீவசமாதிகளை போய் கும்பிட்டுருக்கிறீங்களா? எங்கே போய் கும்பிட்றேள்? எல்லா வெற்றியும் ஆனந்தமும் நடக்கும். ஞான சர்க்குருநாதாய நமோ நம, நமோ நம. புண்ணியம் கிடைச்சாச்சு. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, புதுக்கோட்டை படுத்துறாங்க. புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மொத்தம் 3. நாகமலை புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. நான் இப்போ கூப்பிடுறது தொண்டைமான் புதுக்கோட்டை. கர்மசாமி, எங்கள் வாழ்க்கையில் பெற்ற பணம் செல்வத்தெல்லாம் இழந்து வேதனைப்படுறோம், எங்களுக்கு முடிவு கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க. வாமா, யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வா. மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, பக்கத்தில் வா. வீட்டுக்கு அருகாமையில் சிவாலயம் இருக்கா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆன்மா ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. அது முன்னோர்களுடைய ஆத்மா. அது உங்களுக்கு தீய சக்தி அல்ல. இப்போ 2.25 ஆண்டுகளாக வருமானத்துக்குரிய வழிகளில் பல்வேறு இடைஞ்சல்களும் தடைகளும் ஏற்பட்டு கடன்கள் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதற்கிடையில் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பிரச்சனையும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இந்த வீட்டில் வாழ்வதா வேண்டாமா என்ற கேள்விக்குறி உன் ஆள் மனதில் இருக்கிறது. கால் வந்துட்டு வா. இந்த கடனை தீர்த்து உங்களுக்கு நல்ல வாழ வச்சு தாரேன்.